ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப முக்கியமான சர்வதேச அரசியலில் அடுத்த போர் அமெரிக்கா யாரை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம போன மாதமே பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கான ஆவணங்களை நான் போடுறேன். இதை நம்ம சேனல் சவுத்தில் போட்டிருந்தோம். ஃபுல் டீட்டெயிலாக வெனிசூலாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது, வெனிசூலாவை அடுத்த அட்டாக் அமெரிக்காவோட அட்டாக் வெனிசூலா தான் அப்படின்னு நான் போட்டிருந்தோம். ஸோ வெனிசூலாவை எதுக்கு அமெரிக்கா அட்டாக் பண்ணுது அப்படின்ற ஒரு டீட்டெயிலோட இதில் எல்லாமே இருக்குது. வெனிசூலா நாடை பற்றி எல்லா தகவலும் இருக்கும். இப்போ அடுத்து என்ன காய் நகர்த்த போகிறாங்கன்னு எல்லாமே இருக்கும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை நீங்கள் என்ன ஃபுல் டீட்டெயில் அதை பார்த்துங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, ஜேம்ஸ் பாண்ட் பட பாணியில், அதாவது வெனிசூலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 5லேருந்தே வாக்கியா தகராறு இருக்குது. அது பிற்காலத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் நாடாச்சு. அதுக்கப்புறம் ஹியூகோ சாவோஸ்னு ஒரு மிகப்பெரிய தலைவர் இருந்தார். 20 வருஷம் அந்த நாட்டை ஆண்டார். அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கும், அதாவது மிக வளம் கொளிக்கக்கூடிய நாடு இந்த வெனிசுலா. 80களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒபெக் அப்படின்ற எண்ணெய், அதாவது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயோடைய ரேட்டை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல யார் இருந்தான்னா வெனிசுலா தான் இருந்துச்சு. உலகத்திலே அதிக எண்ணெய் கிடைக்கக்கூடிய நாடு எதுனா வெனிசுலா தான். அது சவுதி கிடையாது, துபாய் கிடையாது, கத்தார் கிடையாது, யுஏஇ கிடையாது. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட வெனிசுலாவில் இந்த போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கிறவர் நிக்கோலஸ் மதுரோ. அவர் தான் கிட்டத்தட்ட 7 வருஷமாக இருக்கார். ஸோ இவரை போட்டு தள்ளணும், இவர் ஆட்சியை கவிழ்த்து விடணும்னு சொல்லி அமெரிக்கா இன்றைக்கி நேரத்தில் ஒரு 40-50 வருடமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அது கம்யூனிஸ்ட சர்வாதிகார ஆட்சி. இதில் என்ன அப்படி சொல்ல வரேன்னா, கம்யூனிஸ்ட் ஆட்சி அது ஏன் இப்படி இருக்குன்னா, மக்கள் உலகத்திலே அதிகப்படியான எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு மக்களை பிச்சைக்காரர்களாக வைத்திருக்கிறது. அதாவது இந்த ஈகோ பிரச்சனையினாலேயும் சர்வதேச அரசியலை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாததுனாலையும் அமெரிக்காவை பகைச்சிக்கக்கூடாது அப்படின்றது வேறு விஷயம். இப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா தான் பிரச்சனை. இப்போ ரஷ்யா என்ன இதாக போயிட்டுருக்கு, அமெரிக்கா அடிமையாக போயிட்டுருக்கு. ஏன் சிங்கப்பூர் சிறிய நாடு தான், ஏன்னா அமெரிக்கா சிங்கப்பூரை சாப்பிட்டுருச்சா? அப்படி கிடையாது. சர்வதேச அரசியலில் எப்படி காய் நகர்த்தணும், என்ன பண்ணணும், யாரை எதிர்க்கணும், எவ்வளவு எதிர்க்கணும், எதற்கு எதிர்க்கணுன்ற தெரிஞ்ச தலைவர் இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு உருப்படுமே தவிர, சும்மா வீம்புக்கு ஒருத்தனை எதிர்க்கிறேன் அப்படின்னா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. நீ காலத்துக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ காலத்துக்கும் மக்களை பிச்சை எடுக்க விட போறியா அப்படின்றத கேள்வினா. வெனிசுலான்றது மிகச்சிறிய நாடு, தென் அமெரிக்க நாடு. சரிங்களா? இப்போ நான் மேப்பில் போடுறேன். ஸோ இந்த நாடு அமெரிக்காவோட எதிரியாக இருக்குது அப்படின்னா, சரி என்ன பண்ணிருச்சு? ஈரானும் தான் இருக்குது. ஈரான் வறுமையில் இருக்கா? எண்ணெய் உற்பத்தி பண்ணியிருக்கா? அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருக்கா? இருந்தாலும் வளமாக இருக்கா? ஏன் இருக்குது? அப்போ இவருடைய ஆட்சியாளர்கள் சரியில்லை. சர்வதேச அளவில் பார்த்திங்கன்னா ஒரு சர்வாதிகாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறதுனால அந்த நாடு மிக வீக்காக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த அமெரிக்கா இந்த நாட்டை கொத்தி தூக்கணும் அப்படின்றதுலேயும் ரொம்ப நாளாக ஏன்னா ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, விற்கவும் முடியல. எண்ணெயை கீழே ஊற்றுற நிலமையில் போயிட்டுருக்கு. ப்ரொடக்ஷன் அதனால் நிறுத்தி வச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வெனிசுலாவை கவுத்தணும், அடிக்கணும் அப்படின்னா அமெரிக்காவால் முடியல. காரணம் ரஷ்யாவோட பேக்கப் இருக்குது, சைனாவோட பேக்கப் இருக்குது. ஸோ வெனிசுலா வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ இப்போ என்னென்னா, அமெரிக்கா கடைசியாக இந்த போன நூற்றாண்டில் ஒன்றும் பண்ண முடியல. இந்த நூற்றாண்டில் இந்த ஹியூகோ சாவோஸையும் ஒன்றும் பண்ண முடியல. அதற்கப்புறம் அவரால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த மதுரோவை முடிச்சு கட்டணும், நிக்கோலஸ் மதுரோவை முடிச்சு கட்டணும்னு சொல்லி தீவிரமாக இந்த 10 வருடங்களாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இப்போ பரபரப்பாக இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு, கடைசியாக இவர் வெளிநாடு போகும்போது ஃப்ளைட்டோடு தூக்கணும்னு ஒரு பிளான் போடுறாங்க அமெரிக்கா. அதாவது நிக்கோலஸ் மதுரோவுடைய நம்பகத்தன்மை வாய்ந்த பைலட் ஒரே பைலட்டு தான். இவர் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது ஃப்ளைட்டில் போகிறாரு அப்படின்னாலே, ஃப்ளைட்டில் ஏறினாலே இந்த பைலட் இல்லாமல் ஏற மாட்டார். வேறு எந்த பைலட்டையும் அவர் பயன்படுத்த மாட்டார். காரணம் என்னென்னா, அவன் கொண்டு போய் அப்படியே பக்கத்தில் நாடு தான் அமெரிக்கா. ஒரு 2 நாடு தள்ளலாம் அமெரிக்கா. 1 ஹவரில் 2 ஹவர்ஸில் ரீச் ஆகிடலாம். கொண்டு போய் எங்கேயா இறக்கிட்டா அமெரிக்காக்காரன் கொத்தி காக்கா தூக்கின மாதிரி தூக்கிட்டு போயிடுவான். ஸோ அதனால் இந்த நபரை தான் இப்போ நான் ஃபோட்டோவில் போடுற மாதிரி, இந்த நபர் தான் இவருடைய பர்சனல் பைலட். இவ்வளோ வருஷமாக, 20 வருஷமாக. ஏன்னா அதுக்கப்புறம் இவர் வெளிநாட்டுக்கே போக மாட்டார், ஆபத்து இருக்குன்றனால. இவர் எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு போவார், ஈரானுக்கு போவார், டெஹ்ரானுக்கு போயிருக்கார் ஒரு டைமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஹாமாஸ் போயிருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3 நாட்டுக்கு போகும்போது இந்த பைலட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனை 1000 கோடி உனக்கு வேணும், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. சிஏ காண்டாக்ட் பண்ணி, உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம், நீ எங்கள் அமெரிக்காவுக்குள்ளே கூட நீ பறந்து வேணாம். நாங்கள் சொல்கிற ஒரு 4-5 தீவு நாடுகள் இருக்குது, அங்கே கொண்டு போய் ஏதோ ஃப்ளைட்டு பிரச்சனை நீ இன்வால்வ் ஆகவே வேண்டாம். ஃப்ளைட்டு பிரச்சனைன்னு சொல்லி அங்கே லேண்ட் மட்டும் பண்ணிடு போதும்.
டேக் ஆஃப் பண்ணுறது எங்களுக்கு தெரியும், இவர் எங்கே போகிறாருன்னு எங்களுக்கு தெரியும். டேக் ஆஃப் பண்ணோடனே அந்த நான் சொல்லக்கூடிய ஏதாவது பக்கத்து நாட்டில் இறக்கிற அடுத்த செகண்ட் நான் வந்து மதுராவை தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்ட ஒரு விஷயம் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அதை அவர்களால் செய்ய முடியல. சிஏ சொல்லுங்க, எல்லாம் ஓப்பன் செக்குன்னு நம்ம ஊரில் சொன்னேன். ஓப்பன் செக் எவ்வளோ வேணால் இருந்தது. எத்தனாயிரம் கோடி வேணும் உனக்கு, என்ன ஆசைப்படுற, மண்ணாசை பொன்னாசை பண்ண எது இருந்தாலும் சொல்லு, நீ ஒன்றுமே பண்ண வேணாம். அவரை கடத்திட்டு வந்து அமெரிக்காவிலலாம் விட வேணாம். உன்னைய மட்டும்தான் நம்பி அவர் வந்து ஃப்ளைட் எடுக்கிறாரு. நீ மட்டும்தான் பைலட்டு. இந்த 20 வருஷமாக எங்கே போனாலும் வெளிநாடே போகிறதே இல்லை. அப்படி போனாலும் கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கும் ஒரு நட்பு நாடுகளுக்கும் தான் போவார். சைனா கூட அவர் போனதில்லை. ரஷ்யாவுக்கு போயிருக்காரு, டெஹரான் இப்போ ஈரானுக்கு போயிருக்காரு, அதுக்கப்புறமா இந்த பஹாமாஸுக்கு போயிருக்காரு. ஹவானாவுக்கு போயிருக்காரு. ஸோ இந்த 3 இடங்களுக்கு தான் அவர் போயிருக்காரு. அப்போ இந்த 3 இடத்துக்கு போகும்போதும் ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியலை அப்படின்ற தகவல் இப்போ வெளியாக இருக்குது. எப்படி பாருங்கள், ஒரு நாட்டை காலி பண்ணுன்றக்காக ஒரு நாட்டோட அதிபரையே ஃப்ளைட்டோட தூக்குடான்னு இருக்காங்க சிஏ. ஆனால் இது சிஏவோட பிளான் டோட்டல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த நிலையில் தான் வந்து என்ன இதுதான் சர்வதேச அளவில் தற்போது பரபரப்பாக பேசக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இதுக்கிடையில் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், 1 மாதத்துக்கு முன்னாடியே விரைவில் வெனிசுலா மேலே தான் அடுத்த தாக்குதல் நடத்த போகிறாங்க. பெர்முடாஸ் தீவு பக்கத்தில் அமெரிக்க போர்க்கப்பல் 4 கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அங்கேருந்து தாக்குதல் தொடுக்கப்படும் அப்படின்றத தாண்டி இவர்களுக்கு ஈரானும் ரஷ்யாவும் ஆயுதத்தை சப்ளை பண்ணியிருக்கு. யாருக்கு, வெனிசுலாவுக்கு. ரெண்டாவது ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ கை வச்சேன்னா நான் வருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டலை கொடுத்துருக்கு. ஏற்கனவே இப்போ வந்து ட்ரம்ப் வந்து சைனாவோட பேச்சுவார்த்தை நடத்தினார்ல, அதில் இது முக்கியமான விஷயம். வெனிசுலா விஷயத்தில் சைனா தலையிடாத, நான் தாய்வான் விஷயத்தில் தலையிட மாட்டேன். ஏன்னா தாய்வான் வந்து சைனா பக்கத்தில் இருக்க, அதுக்கும் சைனாக்கும் பெரிய வாக்கியா தகராறு இருக்குது. அதில் அமெரிக்கா வந்து தாய்வானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இதில் காண்டாகி போயிருக்க சைனா ரொம்ப கடுப்பில் இருக்குது. அதை கடுப்பு ஏற்றுறதுக்காக என்னென்னா, வெனிசுலாவில் இறங்கி சைனா வந்து, வெனிசுலா எங்கே இருக்குன்னா அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது, தென் அமெரிக்கா நாட்டுக்கு போய் அவனோட டையை போட்டு அவன்கிட்ட எண்ணெயை வாங்கி இவனை கடுப்பேற்றிட்டு இருக்கான். ரெண்டாவது, நீ வந்தேன்னா நானும் ஆயுதம் கொடுப்பேன்ற மாதிரி போனோன்னே இப்போ 2 பேரும் பேசிட்டாங்க. வாக்கியா தகராறில் நான் தலையிட மாட்டேன், ஏன் வெனிசுலா பிரச்சனை நீ தலையிடாத, நீ இந்த பக்கம் வராதன்னு சொல்லி சவுத் கொரியாவில் முந்தா நாள் பேசி அது உள்குத்தில் ஏதோ சரியானதுக்கப்புறம் தான் இன்றைக்கோ நாளைக்கோ வந்து நீங்கள் வந்து வெனிசுலாக்குள்ளே பூந்து தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது. இதுதான் பரபரப்பாக இன்றைக்கி சர்வதேச அரசியலில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். ஏன்னா 2-3 மாதமாக பிளான் இருக்கிறதா சர்வதேச செய்தி நிறுவனங்கள்லாம் செய்தி வெளியிட்டிருக்கு. அட்டாக் பண்ண போகிறாங்க வராங்கன்னு. அதை டீட்டெயிலாக நம்ம போன மாதமே தமிழ் மீடியாவில் நம்ம தான் போட்டோம், போன மாதமே போட்டிருக்கோம். ஸோ வந்து இது நெருக்கத்தில் இந்த வாரத்தில் அதிரடி தாக்குதல் நடக்கலாம், இல்லைன்னா ரஷ்யாவுக்கு பயந்து அமெரிக்கா பின்வாங்க போதா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.